இன்றைய சட்ட தகவல்கள் நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் தலைப்பு பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் நிவாரண சட்டம் 2013 பற்றி காண இருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்படுதல் வேண்டும். அதே வேளையில் ஆர்டிகல் 15 உட்பிரிவு 3 படி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நலன்களுக்காக தனிப்பட்ட சலுகைகளை உருவாக்கலாம் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்துள்ளது. ஆர்டிகல் 19 உட்பிரிவு 1G படி இந்திய குடிமக்கள் எந்த ஒரு பணியையும் தொழிலையும் சட்டப்படி செய்ய உரிமை உள்ளவர்கள். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 21 ஒரு தனிநபரின் சுதந்திரத்திற்கும் வாழ்வுரிமைக்கும் உறுதியளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. பணியிடங்களில் பெண்கள் பல்வேறு வகைகளில் பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி அவர்களின் பணிவாய்ப்பு கேள்விக்குறியாகின்ற சூழ்நிலையை பல்வேறு இடங்களில் காண நேர்கின்றது. இத்தகைய செயல்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இயற்கை நீதி கோட்பாட்டிற்கும் எதிரானவையாகும். இந்திய தண்டனை சட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரையறுக்கப்பட்டு அவைகளுக்கு கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பணியிடத்தில் நிகழும் பாலியல் தொல்லைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்க தனிப்பட்ட சட்டம் இல்லாமல் இருந்த நிலையில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் விசாகா என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தொடர்ந்த விசாகா எதிர் ராஜஸ்தான் மாநில அரசு என்ற வழக்கில் கடந்த 1997 வருடம் பல்வேறு வழிமுறைகளுடன் கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியது. அதன் பிறகு பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சீண்டல்களையும் பாலியல் துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்காக தனித்த சட்டம் ஒன்று கடந்த 2013 ஆண்டு இயற்றப்பட்டு 9/12/2013 அன்று நடைமுறைக்கு வந்தது. இச்சட்டம் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் சட்டம் 2013, தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 எனவும் சுருக்கமாக போஷ் சட்டம் எனவும் அழைக்கப்படுகின்றது. பாலியல் துன்புறுத்தல் என்றால் என்ன? பணிபுரியும் இடத்திலோ அல்லது பணியிடத்திலோ ஒரு பெண்ணின் விருப்பத்திற்கு எதிராக பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அவரது வேலைத்திறனை பாதிக்கும் வகையிலோ அச்சுறுத்தும்படியாகவோ பாதுகாப்பற்ற பணிச்சூழலை உருவாக்கி வார்த்தைகள் வாயிலாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தொல்லை அளிப்பது பாலியல் துன்புறுத்தல் என கருதப்படுகின்றது. இச்சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு N படி ஒரு பெண்ணிடம் அவரது விருப்பத்திற்கு மாறாக உடல் சார்ந்த தொடர்பு மற்றும் செயல்பாடுகள், பிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ், பாலியல் ஆசைகளை அல்லது தேவைகளை நிறைவேற்ற கோருவது, எ டிமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், பாலியல் அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை வேண்டுமென்றே உபயோகிப்பது, மேக்கிங் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ், ஆபாச படங்களை காண்பிப்பது, ஷோயிங் போர்னோகிராஃபி, வேறு வகையில் வார்த்தைகளாலோ அல்லது சைகைகள் மூலமாகவோ பாலியல் தன்மை கொண்ட செயல்களில் ஈடுபடுவது, எனி அதர் அன்வெல்கம் ஃபிசிக்கல், வெர்பல், நான் வெர்பல் கான்டாக்ட் ஆஃப் செக்ஷுவல் நேச்சர் போன்றவற்றில் ஒன்றையோ ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களையோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செய்வது பாலியல் துன்புறுத்தல் என சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆண்களும் பெண்களும் பணியிடத்தில் பேசுவதையோ பழகுவதையோ பரஸ்பரம் நட்பு கொள்வதையோ அன்பு பாராட்டுவதையோ இச்சட்டம் தடை செய்யவில்லை. மாறாக அத்தகைய செயல் பாலியல் எண்ணத்துடன் அப்பெண்ணின் விருப்பத்திற்கு மாறாக அமைந்தால் அச்செய்கை பாலியல் துன்புறுத்தல் எனப்படுகின்றது. இச்சட்டத்தின் பிரிவு 3 உட்பிரிவு 1 படி ஒரு பெண்ணை எந்த சூழ்நிலையிலும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தலாகாது என உறுதிபட கூறுகின்றது. பிரிவு 3 உட்பிரிவு 2 பாலியல் துன்புறுத்தலுக்கான சூழ்நிலைகளையும் வரையறுத்துள்ளது. அதன்படி வேலையில் முன்னுரிமை அளிப்பதாக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உறுதியளித்து அப்பெண்ணை பாலியல் செய்கைக்கு உட்படுத்துவது, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட், நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெண்ணை பணிச்சூழலை காரணம் காட்டி மிரட்டி பாலியல் இச்சைக்கு உட்படுத்துவது, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் ஆஃப் டெட்ரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட், எதிர்கால பணிப்பயன், பதவி உயர்வு போன்றவைகளை காரணம் காட்டி பெண் ஊழியரை பாலியல் இச்சைக்கு உட்படுத்துவது, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் அபவுட் ஹர் பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். பாலியல் இச்சைக்கு உட்பட மறுக்கும் பெண்ணை கடுமையான பணிச்சூழலுக்கு ஆளாக்குவது, இன்டர்ஃபரன்ஸ் வித் ஹர் ஒர்க் ஆர் கிரியேட்டிங் அண்ட் இன்டிமிடேட்டிங் ஆர் அஃபென்சிவ் ஆர் ஹாஸ்டைல் ஒர்க் என்விரான்மெண்ட் ஃபார் ஹர். பாலியல் இச்சைக்கு உட்பட மறுக்கும் பெண்ணை அவமானப்படுத்தி பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குவது, ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்மெண்ட் லைக்லி டு அஃபெக்ட் அவர் ஹெல்த் ஆர் சேஃப்டி போன்றவை பாலியல் துன்புறுத்தலுக்கான சூழ்நிலைகள் என சட்டம் விரிவாக கூறுகின்றது.
பணியாளர் சட்டத்தின்படியும் நடத்தை விதிகளின்படியும் ஒரு பெண் ஊழியருக்கு அத்தியாவசியமான பணிகளை வழங்குவதையோ, குறித்த நேரத்தில் பணியை முடிக்கும்படி கட்டளையிடுவதோ, பணி குறைபாடு கொண்ட பெண் ஊழியர் மீது விதிகளின்படி நடவடிக்கை எடுப்பதோ, மோசமான நடவடிக்கை காரணமாக பெண் ஊழியரை விதிகளின்படி தண்டிப்பதோ பாலியல் துன்புறுத்தலாகாது. பாதிக்கப்பட்ட பெண் என்பவர் யார்? ஒரு பணியிடத்தில் பணிபுரியும் அல்லது அந்த பணியிடத்திற்கு செல்லும் எந்த வயதுடைய ஒரு பெண்ணும் பாலியல் தொல்லைக்கு உள்ளானால் அவர் பாதிக்கப்பட்ட பெண் என்ற வரையறைக்குள் வருவார். இல்லங்களில் பணிபுரியும் அல்லது வீட்டு வேலை செய்து வரும் எந்த பெண்ணும் பாலியல் தொல்லைக்கு உள்ளானால் அவர் பாதிக்கப்பட்ட பெண் என்ற வரையறைக்குள் வருவார். இந்த சட்டம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்கள், பணி பயில்வோர் அப்ரெண்டிஸ், பகுதி நேர ஊழியர்கள், முறைசாரா தொழிலாளர்கள், தற்காலிக அல்லது ஒப்பந்த தொழிலாளர்கள், தினக்கூலி, தன்னார்வ அடிப்படையில் வேலை பார்ப்பவர்கள் என அனைத்து பெண்களையும் பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதாகும். பாலியல் தொல்லைகள் தொடர்பாக எவ்வாறு புகார் அளிப்பது? பாலியல் தொல்லைகளுக்கு ஆளான பெண் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ புகார் அளிக்கலாம். வாய்மொழியாக புகார் அளிக்கும் சமயத்தில் தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு அப்பெண்ணின் புகார் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுதல் வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது மரணமடைந்திருந்தாலோ அந்த பெண் சார்பாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் புகார் அளிக்கலாம். எத்தகைய கால அவகாசத்திற்குள் புகார் அளிக்க வேண்டும்? பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் சம்பவம் நடைபெற்ற தினத்திலிருந்து 3 மாதத்திற்குள் புகார் அளிக்கலாம். தொடர்ச்சியாக பாலியல் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் கடைசியாக நடந்த நிகழ்விலிருந்து 3 மாதங்களுக்குள் புகார் அளிக்கலாம். எங்கு புகாரை அளிக்க வேண்டும்? அரசு துறைகள், பொது நிறுவனங்கள், தனியார் துறைகள், தனியார் நிறுவனங்கள், இந்தியாவில் இயங்கும் பன்னாட்டு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், வணிக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மருத்துவமனைகள், போக்குவரத்து கழகங்கள் மற்றும் இதர பணியிடங்களில் கட்டாயம் அலுவலக புகார் விசாரணை குழு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ICC குழு அமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அலுவலக புகார் விசாரணை குழு அமைக்காத நிறுவனங்களின் மீது இச்சட்டத்தின் பிரிவு 26 கீழ் ரூபாய் 50,000 வரை அபராதம் விதிக்கலாம். முறைசாரா அமைப்புகளில் 10க்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்தால் அங்கு அலுவலக புகார் குழு ICC குழு கட்டாயம் அமைத்திட வேண்டும். ICC குழுவில் மூத்த முதுநிலை பெண் அலுவலர் தலைவராகவும் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் 2க்கு மேற்பட்ட ஊழியர்கள் உறுப்பினர்களாகவும் அரசு சாரா சமூக சேவை அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் உறுப்பினராகவும் இருப்பார்கள். மொத்த உறுப்பினர்களில் குறைந்தபட்சம் 50% உறுப்பினர்கள் பெண்களாக இருத்தல் வேண்டும் என சட்டம் கூறுகின்றது. 10 பெண்களுக்கு குறைவாக உள்ள பணியிடங்களில் பெண்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்பட்டால் அவர்கள் மாவட்ட அளவில் அமைக்கப்பட்டுள்ள லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி LCC குழு முன்பு புகார் அளிக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இச்சட்டத்தின் செயல்முறையை கண்காணிக்க மாவட்ட அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். குறிப்பாக அந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட துணை ஆட்சியரோ மாவட்ட அலுவலராக நியமிக்கப்படுவார். லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உள்ளூர் புகார் குழு LCC குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உள்ளூர் புகார் குழு கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் என சட்டப்பிரிவு 6 கூறுகின்றது. அதன்படி LCC குழுவில் மதிப்பு வாய்ந்த பணி அனுபவம் பெற்ற சமூக சேவகர் தலைவராகவும், நகராட்சி அல்லது தாலுகா அல்லது யூனியன் அல்லது வார்டு பகுதிகளில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவர் உறுப்பினராகவும், அரசு சாரா சமூக அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் இருவர் உறுப்பினர்களாகவும் கொண்டு குழு அமைக்கப்பட வேண்டும். நியமன உறுப்பினர்களில் ஒருவர் சட்ட அறிவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். மேலும் உறுப்பினர்களில் ஒருவர் பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவராகவோ பட்டியல் இனத்தை சார்ந்தவராகவோ இருத்தல் வேண்டும். மாவட்டத்தில் சமூக நீதித்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றும் அலுவலர் தனது பணியின் அடிப்படையில் எக்ஸ் அஃபிசியோ உறுப்பினராக செயல்படுவார். உள்ளூர் புகார் குழு LCC குழு மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்த அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் தயாரித்து மாவட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு பெண் குறிப்பிட்ட பணியிடத்தில் பணியாற்றும் போது ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக அந்த பணியிடத்தில் உள்ள ICC குழுவிடம் புகார் அளிக்கலாம். மாறாக ஒரு பணியிடத்திற்கு ஏதேனும் தேவையின் பொருட்டோ அல்லது அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாகவோ செல்லும் பெண்ணுக்கு ஏதேனும் பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்தால் யாரிடம் புகார் அளிக்கலாம் என்ற வினா எழுவது இயல்பாகும். குறிப்பாக ஒரு பேருந்தில் பயணிக்கும் ஒரு பெண் பயணி மீதான பாலியல் தொல்லை தொடர்பான புகார், ஒரு வணிக நிறுவனம், சூப்பர் மார்க்கெட் அல்லது கடைகளுக்கு செல்லும் பெண்ணுக்கு நிகழும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான புகார்,
ஒரு ஆட்டோவில் செல்லும் பெண்ணுக்கு நிகழும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான புகார் போன்ற பல சூழ்நிலைகளில் பெண்கள் மீதான பாலியல் தொல்லைகள் தொடர்பான புகார்களை உரிய முறையில் விசாரித்து பெண்களை பாதுகாக்கவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் சட்டப்பிரிவு 6 படி மாவட்ட அளவில் உள்ளூர் புகார் குழு லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி LCC குழு உருவாக்கப்பட வேண்டுமென சட்டம் உறுதிபட கூறுகின்றது. எளிமையாக அலுவலக புகார் குழு ICC குழு இல்லாத பணியிடங்களில் நிகழும் பாலியல் தொல்லைகள் குறித்து உள்ளூர் புகார் குழு LCC குழு முன்பு புகார் அளிக்கலாம். புகார் விசாரணை நடைமுறை. பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த பிறகு அவரின் வேண்டுகோளுக்கு இணங்க விசாரணை குழு சமரச முயற்சியில் ஈடுபட்டு சிறு பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கலாம். எந்த காலகட்டத்திலும் சமரச நடவடிக்கை பணப்பலன்களை பெற்றுத்தரும் நடவடிக்கையாக இருத்தல் கூடாது. இதர புகார்களில் விசாரணை குழு ஒரு சிவில் நீதிமன்றம் போன்று செயல்பட்டு எதிர்த்தரப்பினரை விசாரணைக்கு அழைத்து புகார் தொடர்பாக முறையான விசாரணையை மேற்கொள்ளலாம். புகார் விசாரணையில் உள்ள சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் எழுத்து மூலமான வேண்டுகோளின் அடிப்படையில் இடைக்கால பரிந்துரைகளையும் விசாரணை குழு பிறப்பிக்கலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணையோ அல்லது எதிர்மனுதாரரையோ வேறு பணியிடத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை செய்தல், 3 மாதங்களுக்கு மிகாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விடுப்பு வழங்க பரிந்துரை செய்தல், பாதிக்கப்பட்ட பெண்ணின் நலன் கருதி வேறு பரிந்துரைகளும் செய்யலாம். விசாரணை அறிக்கை. விதிமுறைகளின்படி முறையான விசாரணை மேற்கொண்டு 2 தரப்பினரையும் விசாரித்து அதன் அடிப்படையில் சட்டப்பிரிவு 13 கீழ் விசாரணை குழு தனது விசாரணை அறிக்கையை சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்திற்கோ அல்லது நிறுவனங்களுக்கோ அல்லது இச்சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட மாவட்ட அலுவலருக்கோ வழங்கும். பூர்வாங்க விசாரணையின் முடிவில் எதிர்மனுதாரர் மீதான கடுமையான குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க பணி நடைமுறை விதிகள் இல்லாத நிலையில் குற்றச்சாட்டின் தன்மைக்கு தக்கவாறு உரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு புகாரை பரிந்துரை செய்து விசாரணை குழு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள். எதிர்மனுதாரரின் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நடத்தை விதிகளின்படியோ அல்லது பணியாளர் விதிகளின்படியோ குற்றத்தின் தன்மை கருதி தக்க தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்படும் நிகழ்வுகளில் எதிர்மனுதாரரின் சம்பளத்திலிருந்து விதிகளின்படி தொகை பிடிக்கப்பட்டு விசாரணை அறிக்கையில் கண்டுள்ளவாறு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக வழங்கலாம். எதிர்மனுதாரர் பணிக்கு வராத நிலையில் அவரது சம்பளத்திலிருந்து இழப்பீடு தொகை பிடிக்க இயலாது. அச்சூழ்நிலையில் அத்தொகையை எதிர்மனுதாரர் செலுத்த நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கலாம். உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பும் எதிர்மனுதாரர் இழப்பீட்டுத் தொகையை செலுத்தவில்லை எனில் அத்தொகை குறித்து உரிய அறிக்கையினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி இழப்பீட்டுத் தொகையினை அரசு வருவாய் நிலுவையை போன்று தீர்மானித்து வருவாய் வசூல் சட்டம் ரெவென்யூ ரெக்கவரி ஆக்டின் கீழ் வசூல் செய்ய மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ளலாம். பொய் புகார் தொடர்பான நடவடிக்கை. விசாரணையின் முடிவில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் பொய்யானது என்றோ மோசடியான ஆவணங்களின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட புகார் என்றோ கண்டறியப்பட்டால் புகார்தாரரான பெண்ணிற்கு எதிராக துறை ரீதியிலான நடத்தை விதிகளின் படியோ அல்லது இதர சட்டங்களின் கீழோ நடவடிக்கை மேற்கொள்ளலாம். விசாரணை குழுவின் முன்பு புகார் நிலுவையில் உள்ள நிலையில் புகார்தாரர் மற்றும் எதிர்மனுதாரர் பற்றியோ விசாரணை விவரங்களையோ பொதுவெளியில் வெளியிடுவது விளம்பரப்படுத்துவது சட்டப்படி தடை செய்யப்பட்ட செயலாகும். மேல்முறையீடு. பிரிவு 13 கீழ் அளிக்கப்படும் விசாரணை அறிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ 90 நாட்களுக்குள் பிரிவு 18 கீழ் மேல்முறையீடு செய்யலாம். சம வாய்ப்பு மற்றும் குடும்பச் சூழல் காரணமாக பணிக்கு வரும் பெண்களையும் பணியிடங்களுக்கு வந்து செல்லும் பெண்களையும் கண்ணியமாகவும் மதிப்புடனும் நடத்த வேண்டியது ஒரு ஆண்மகனின் அடிப்படை கடமையாகும். இத்தகைய கண்ணியமான செயலையே பேராண்மை என இலக்கியங்கள் கூறுகின்றன. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி: செயலாளர், மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, சென்னை 600104 என்ற சட்ட தகவல் நிகழ்ச்சி முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.